Okay, so LinkedIn conversions இருக்கக்கூடிய lead generation. So basically lead generation அப்படின்னா முக்கியமா கஸ்டமருடைய டேட்டா நம்ம ரிசீவ் பண்றது. நமக்கு லீட் ஜெனரேஷன் வந்து ஃபோன் கால் மூலமா நடக்கலாம், ஒரு இமெயில் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நடக்கலாம், ஆன்லைன்ல ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி நடக்கலாம், ஒரு வீடியோவை பார்த்ததுக்கு பிறகு அந்த வீடியோல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி வரலாம். எப்படி சுத்தி பார்த்தாலும் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அவங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து அவங்ககிட்ட நம்ம வந்து கேட்டு வாங்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம லீட் ஜெனரேஷன் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்றோம். கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரி ஆடியன்ஸ் டார்கெட் வேணுங்கிறத தெளிவாக கேட்டுட்டு அதுக்கு அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ எங்கிட்ட கூடிய எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ் சிஸ்டம் நான் யூஸ் பண்ண போறேன். ஓகே, சேவ்டு ஆடியன்ஸ், ஓகே, மார்க்கெட்டிங் ப்ரொஃபைல், டாக்டர்ஸ், டிஎம்சி மார்க்கெட்டிங். ஓகே, என்னென்ன ஆடியன்ஸ் இருக்காங்க நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மொத்தத்துக்கு வந்து 3 ஆடியன்ஸ் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட்டிங் ப்ரொஃபைல் அகேன் ஐ கோ வித் டாக்டர்ஸ். ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்துட்டு டாக்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே இந்த ஆடியன்ஸை சூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கனால எல்லா ஏரியாவும் காட்டுதுங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து டாக்டர்ஸ்ங்கிற ஆடியன்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லொக்கேஷன்ஸும் நான் டார்கெட் பண்ணி வச்சிருக்கேன். வேணும்னா சேர்த்துக்கங்க, வேணும்னா லொக்கேஷனை எலிமினேட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னென்ன கேட்டகரி ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்களோ இவங்களே விருப்பப்பட்டு ஃபார்ம் ஃபில் பண்ண போறாங்க. அப்போ நாம ஏன் கஷ்டப்பட போறோம், ரைட்? ஸோ அதனால அந்த டீடைல்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஓகே, ரீமார்க்கெட்டிங் அண்ட் ரீடார்கெட்டிங் வேணும்னா இந்த மாதிரி மேட்ச் ஆடியன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நாம தான் லிஸ்ட் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா, இதை நம்மளுடைய வெப்சைட்டை வந்து சிங்க் பண்ணணும். நம்ம கிட்ட டேட்டா இல்லைன்னா ரீமார்க்கெட்டிங் பண்ண முடியாது. ஓகே, ஸோ வேணுங்கிற ஆடியன்ஸை நீங்க வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டெம்ப்ளேட் வேணும்னா திரும்ப இந்த டெம்ப்ளேட்டை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல லீட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம கண்டிப்பா பார்க்கும்போது ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்ணி அந்த இமேஜை கிளிக் பண்ணாங்கன்னா அப்படியே லீட் ஜெனரேஷன் போகும். அது ஒரு ஆப்ஷன். மல்டிபிள் இமேஜஸ் யூஸ் பண்றது, மெசேஜ் ஆட், கன்வர்ஷன் ஆட், பீட்டா. ஸோ இப்போ வந்து புதுசா வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ரைட்? விச் மீன்ஸ் வர்ற விசிட்டர்ஸ் வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்மா வந்து ஒரு வந்து சேல்ஸோ இல்லை ஒரு பர்ச்சேஸோ நடக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கும். ஓகே, ஸோ இது உங்களுடைய சாய்ஸ். எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்று சிங்கிள் இமேஜ் வீடியோ ஆட் மீன் இமேஜ் செலக்ட் பண்ணுவேன், இல்லைன்னா வீடியோ ஆட் செலக்ட் பண்ணுவேன், இல்ல மெசேஜ் ஆட் செலக்ட் பண்ணுவேன். ஸோ முக்கால்வாசி இந்த மெசேஜ் ஆடுங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்டார்டிங்ல இந்த லிங்க்டின் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி என்னுடைய லிங்க்டின் பிளாட்ஃபார்ம்ல ஐ வில் ஷோ யூ நவ். ஓகே, ஸோ என்னுடைய பிளாட்ஃபார்ம் யாரெல்லாம் வந்துட்டு ஒரு ட்ரெயினர் இல்லை ஒரு சிஇஓ, ஸோ இதை வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கம்பெனியோட வந்துட்டு கோ ஃபவுண்டர், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னுடைய நோட்டிஃபிகேஷன், என்னுடைய மெசேஜிங் கிளிக் பண்ணி பார்த்தா ஓகே இவங்களுடைய மெசேஜ் எனக்கு வந்து இங்கே சேர்ந்துருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்த பாருங்க, ஸ்பான்சர்ட் கண்டென்ட். ஸோ கிஸ்லே குமார் சி அவங்க எனக்கு ஒரு மெயில் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு மெயில் மாதிரி கம்போஸ் பண்ணி நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸுக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம். ஓகே, இது ஒரு ஆப்ஷன். ஸோ மெசேஜிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மெசேஜ் ஆட் அவங்களுக்கு வந்து நார்மலாக மெசேஜ் அனுப்புற மாதிரி போய் சேரும். ஓகே, இதை லிங்க்டினுடைய யூசர்ஸ் எல்லாத்துக்குமே பட்ஜெட் உங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இது சமையல் பண்ணுற மாதிரி சொல்றது, ரைட்? தேவையான அளவு பட்ஜெட். ஓகே, ஸோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸ்கெடியூல் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். அது இன்னொரு ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி உங்களுடைய பிட்டிங் வேல்யூ அண்ட் பிட்டிங் அமௌண்ட். ஓகே, ஸோ இந்த பிட்டிங் வேல்யூ அமௌண்ட்டை நீங்க தான் செட் பண்ணுங்க. உடனே இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கா, இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணணுமா அப்படி யோசிக்காதீங்க. அமௌண்ட் என்டர் பண்ணுங்க, பெர்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா பிட்டிங் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் பிட்டிங்கை கொடுத்துருங்க ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா. பட்ஜெட் உங்களுக்கும் உங்க கிளைண்ட்டுக்கும் எப்படி செட் ஆகும்னு பார்த்து கொடுங்க. இதுதான் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ப்ரொசீஜர். ஓகேங்களா, ஸோ பிட் அமௌண்ட். ஓகே, ஸோ கன்வர்ஷன் ட்ராக்கிங் கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் வந்து லீட் ஜெனரேஷன் மெத்தட். இந்த கன்வர்ஷன் ட்ராக்கிங் நீங்க ஏற்கனவே வந்துட்டு உங்களுடைய வெப்சைட்ல இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா திரும்ப ஆட் கன்வர்சன் கொடுக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு கன்வர்ஷன் ட்ராக்கிங் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன், அதாவது சைன் அப் வர்றவங்க சைன் அப் பண்ற மாதிரி. அப்ப அந்த ஒரு கன்வர்ஷன் ட்ராக்கிங்கை நான் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா, அப்ப என்ன அர்த்தம், விசிட்டர்ஸ் யாராச்சும் வர்றாங்க, என்னுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸை யாராச்சும் சைன் அப் பண்றாங்க அப்படின்னா வந்தவங்க என் வெப்சைட்டுக்கு வந்து சைன் அப் பண்ணாங்களா அப்படிங்கிறத ட்ராக் பண்றதுக்கு தான் இந்த கன்வர்ஷன் ட்ராக்கிங். சரிங்களா, ரைட்? ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் வித் த நெக்ஸ்ட் ஆப்ஷன். இது வந்து சேவ் ஆயிட்டு மூவ் ஆகும். Okay, so obviously start creating a campaign, ஒரு lead generation campaign. So lead generation campaign ஒரு நேம் வச்சுக்கலாம். ஓகே, generate leads. இதை நானே வந்துட்டு DMC doctors
lead generation. So எனக்கு இந்த campaign name ஏன் maximum கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா multiple campaigns இல்ல multiple clients ஹேண்டில் பண்ணும்போதோ இந்த நேம் நான் சரியா கவனிக்கல அப்படின்னா it will put me into confusion. Okay, so sender of your message யார் தான் உங்க மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அமுதகுமார் ராஜு retired corporate professional digital marketing trainer and speaker. So இப்படி தான் போகும். நான் வேற ஏதாவது சென்டர் ஆட் பண்றேன்னா LinkedIn ப்ரொஃபைல் அவங்களோட பேரை தேடி அவங்களோட ப்ரொஃபைல நான் வந்து உள்ள கண்டுபிடிச்சு அனுப்பலாம். ஒருவேளை அவங்க என்னுடைய கான்டாக்ட் இருக்கணும் இல்லை என்னுடைய LinkedInல வந்து அவங்க அசோசியேட் ஆகிருக்கணும். ஓகே, அது செய்யலாம். ரெண்டாவது வந்து இதுதான் சென்டர் ஆயிடுச்சுங்களா, அப்போ உங்களுடைய மெசேஜ் என்ன? ஓகே, என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க? Right, so dear. Okay, so insert custom field ஒரு ஆப்ஷன் இருக்கு. First name. Okay, so dear first name அவங்களோட first name என்னவோ அதுவே டார்கெட் ஆயிடும். Okay, I am glad to associate with you work business. Okay, and offer digital marketing training services for our employees. Okay, it completes the meaning. Correctங்களா? Right. I'm a professional digital marketing trainer and hold experience of 6.5 years of and holds 6.5 years of corporate experience so corporate experience and 3.5 years of trainer experience in fields in IT industry. Okay, இப்படி இருக்கு. So I will be of great value addition to your current human resource team. Okay, to your current human resource team that will increase the business profitability using digital establishment. Okay, so இதாங்க என்னுடைய மெசேஜ் சொல்லியாச்சு. ஸோ அதுக்கு வந்து மெசேஜ் கீழே டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் உள்ள சேர்க்கலாம். ஓகே, ஸோ நான் கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே வந்துட்டு என்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன சொல்லலாம். ரைட், பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 2 பாயிண்ட் நம்பர் 3. ஓகே, ஸோ அவங்க சொல்லும்போது என்ன சொல்லலாம், ரைட், ஆன்லைன் செஷன்ஸ் available. Okay, online sessions available. Okay, we can say like practical examples, practical and real-time examples. Okay, so இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் ஏதாவது சேர்க்கணும்னா நம்மளுடைய கண்டிஷன் கீழே வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் இல்லை எங்கிட்ட ஒரு லிங்க் இருக்கு, அந்த லிங்க்ல என்னோட டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் நான் பேசியிருக்கேன் அப்படின்னா ஒரு லிங்கை போட்டு ஓகே ஹியர் இஸ் வேர் ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அவைலபிள் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு இந்த இடத்துல ஃபார்ம் வந்து சைன் அப் பண்ண சொல்றேன். நான் ஃபார்மை சைன் அப் பண்ண சொல்றேன்னா எந்த மாதிரி ஒரு கால் டு ஆக்ஷன் கொடுக்கலாம். ரைட், ஓகே, அப்ளை நவ் அப்படின்னு போட்டுட்டு என்னுடைய அப்ளிகேஷன் தேவையான லிங்க் நான் இங்கே கொடுத்துருவேன். Okay, landing page URL, that means https://apply-now.html. Okay, so இந்த மாதிரி நான் வந்து ஒரு பேஜ் கொடுத்துருவேன், which means அவங்க வந்து ஈஸியா வந்து என்னோட கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்க ஏதாச்சும் இமேஜ் இருக்கா, அந்த இமேஜ் வந்து I can go ahead and start applying it here. தேவையான கிரியேட்டிவ்ஸ் இமேஜஸ் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, கொஞ்சம் ப்ரிவியூ கிடைச்சா நல்லா இருக்கும்.
Okay, introduce yourself, communicate. So tips இவங்க சைடுல கொடுத்துட்டே இருக்காங்க. I think it's failing to show me a preview, but anyway, form details. Okay, என்னோட ஃபார்ம் வந்து select a lead generation form. So LinkedInலயே வந்துட்டு எக்ஸிஸ்டிங்கா வந்து ஒரு lead generation form வந்து built-in இருக்கும். அந்த ஃபார்மே நம்ம யூஸ் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு create a new form. ஓகே, அப்ப என்ன ஆகுது? ஃபார்ம் May 28 2020 இருக்கு. நான் என்ன சொல்றேன், எனக்கு புரியுற மாதிரி என்னோட ஃபார்மை வந்து நான் மாத்திக்குவேன். ஓகே, ஸோ டாக்டர்ஸ் DMC, ஓகே, அப்ளிகேஷன் DMC ஃபார்ம். ஓகே, ஸோ எக்ஸ்க்ளூசிவா வந்துட்டு நான் டாக்டர்ஸ் டார்கெட் பண்ணலையே, ஸ்மால் பிசினஸ் ஓனர் தானே, சாரி, ஸ்மால் பிசினஸ். ஓகே, ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ். ஓகே, small business owners, SBO வச்சுக்கலாம். Small business owners DMC forms. Okay, so என்னுடைய particular form ஓட headline, okay, offer headline, preview நம்ம வச்சுக்கலாம். இந்த காட்டுறதுதான். Okay, so right, okay, hire, okay, complete your submit your company details. Okay, so submit your company details. Okay, or இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் சொல்லணும்னா share your information, share your organization information. Okay, offer details. Okay, என்ன கொடுக்க போறேன், இந்த இடத்துல வந்துட்டு right, I will be able to dedicate 6 hours of continuous digital marketing training for your organizational resources. Okay, so in my program, so whatever the thing which we want to share with them, when they feel wow, it's good, it's great, why don't I go with this guy, அந்த மாதிரி ஃபீல் பண்ண மாதிரி கொடுக்கலாம். ஓகே, ஸோ எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே ரன் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரைவசி பாலிசியோட URL ஒன்று தேவைப்படும். ஓகே, HTTPS ப்ரைவசி பாலிசினா உங்கள் இன்ஃபர்மேஷன் நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம், அதை நாங்கள் தப்பாக யூஸ் பண்ண மாட்டோம், மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு பாலிசி. இல்லைன்னா கீழே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் amudhakumar.com/privacy-policy.html. ஓகேங்களா, ஸோ இப்படி ஒரு வெப்சைட் லிங்க் நான் வச்சிருக்கேன். ஸோ பிரைவசி பாலிசி டீடைல்ஸ். ஓகே, ஒருவேளை நான் லிங்க் இல்லை அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் பிரைவசி பாலிசியோட டீடைல்ஸ் நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்குவேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து இமெயில் அட்ரஸ், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், இந்த 3 டீடைல்ஸ் இங்கே ஃபில் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகே, என்னென்ன விஷயங்கள் நான் வந்து ஹையர் பண்ணணும், செக் பண்ணுறதையும் நான் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லீட் டீடைல்ஸ். ஓகே, ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் தேவையா? ரைட், ஆமாம், அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், அதே மாதிரி அவங்களுடைய ஃபோன் நம்பர், அவங்க எந்த சிட்டி. ஓகே, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃபார்ம்லேயே நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, ஒர்க் ரிலேட்டட், எஜுகேஷன் ரிலேட்டட், ஒருவேளை யூ நீட் டு ஹேவ் பீப்புள், யூ வாண்ட் டு நோ அபவுட் பீப்புள்ஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்னா இதுவும் நீங்கள் பண்ணலாம். டெமோகிராஃபிக்ஸ் டீடைல்ஸ். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஜெண்டர் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரொஃபைல்லேருந்து ஃபில் ஆகிடும், மேனுவலாக நம்மளோட சேர்க்க தேவையில்லை. அப்போ நம்மளுடைய ஃபார்மில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், இந்த மாதிரி டீடைல்ஸை கேட்டு வாங்குறோம். அவங்க அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறாங்க, அந்த டீடைல்ஸ் நமக்கு கிடைக்க போகும். சரிங்களா, ரைட். ஃபைனலி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லலாம். ஓகே, அவங்க ஃபார்மை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தேங்க்யூ ஃபார் submitting your details, our counseling team will connect with you அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ். ஓகே, இது கொடுத்துருவோம். ஓகே, ஸோ லிங்க்டின் பேஜ் URL இப்போ எங்கிட்ட இருக்கு அப்படின்னா என்னுடைய கம்பெனி பேஜ். ஓகே, லேண்டிங் பேஜ், சாரி லிங்க்டின் பேஜ் லேண்டிங் பேஜ். ஸோ ஃபைனலாக இந்த லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க எங்கே போகணும்? ஓகே, they need to go to அமுதகுமாரோட அப்ளிகேஷன் பேஜுக்கு போகணும், இல்லை அமுதகுமாரோடைய ஹோம் பேஜுக்கு போகணும். ஓகே, GPS. ஸோ எந்த அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் போனாலும் லேண்டிங் பேஜ் அப்படின்னா உங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணா எந்த பேஜை ஓப்பன் பண்ணி காமிக்குதோ அதுதான் லேண்டிங் பேஜ். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் சர்வீஸுக்கு தேவையான ஸ்பெசிபிக் பேஜ் வந்து
நீங்கள் லேண்டிங் பேஜை யூஸ் பண்ணுறது நல்லது. ஓகே, ஸோ தேங்க்யூ மெசேஜ் கால் டு ஆக்ஷன். தேங்க்யூ மெசேஜ் முடிச்சதுக்கு பிறகும் அவங்க என்ன பண்ணலாம், ரைட், லேர்ன் மோர். என் பிசினஸ் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுமா, லேர்ன் மோர் கிளிக் பண்ணுங்க, என்னுடைய லேண்டிங் பேஜுக்கு அவங்கள எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம். ஸோ ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ ஹிடன் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, திஸ் ஆர் ஆல் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ வேணும்னா ஒரு சில விஷயங்கள் வந்து மறைமுகமாக சொல்ற மாதிரி. ஓகே, ஸோ ட்ராக்கிங் பர்பஸ்க்காக இல்லை வேற ஏதாவது ரீசனுக்காக இவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், பட் ஏன் இந்த கிரியேட்டுங்கிற ஆப்ஷன் வரலன்னு எனக்கு தெரியல. ஓகே, let me see. Okay, I should be able to do it. Okay, sender message. இது ஆப்ஷனல் தானே, ஸோ இதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, is there any error popping up? No error is popping up. Then how can I click on create? Create is not coming. Okay, let me check, cross check. Okay, so subject நான் போடலையா? Okay, so subject வந்துட்டு okay, request, okay, digital marketing seminar. Proposal. Okay, so இது வந்து ஒரு subject. Okay, so நான் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டா நான் உள்ள கொடுத்துருக்கேன். Let me minimize this. Minimize ஆக மாட்டேங்குது. I'll share this. I will minimize this then. Form details. So இப்போ வந்து okay, create. So என்னுடைய ஃபார்ம் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஒரு டைம் இந்த ஃபார்மை கிளிக் பண்ணிட்டேன், எப்போ வேணாலும் இந்த ஃபார்மை வந்து நான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினுக்கு. ஓகே, cool. So I'll go to the next screen. Okay, so automatically in the summary of advertisement, okay, என்னுடைய review, okay, என்னுடைய campaign group ஓட total budget எவ்வளோ, எப்போ எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்கு ஸ்கெடியூல் ஆயிருக்கு அப்படிங்கிறதும். ஓகே, ஸோ அதே மாதிரி என்னுடைய டார்கெட் ஆடியன்சஸ் என்னென்ன டார்கெட் எம்ப்ளாயீஸ், companies, industries, என்னோட advertisement format வந்து message ad plus schedule the advertisement images. Now you go ahead, click on launch campaign, it will undergo the approval process. So நம்மளுடைய lead generation அப்படிங்கிற ஒரு campaignல ஒரு lead form வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். LinkedIn மட்டும் கிடையாதுங்க, நீங்க Facebookலயுமே இருக்கக்கூடிய lead generation form கிரியேட் பண்ணீங்கன்னா ஒன்று நீங்க உங்க வெப்சைட்ல lead generation form யூஸ் பண்ணணும், இல்லைன்னா Facebookல இருக்கக்கூடிய built-in LinkedIn form யூஸ் பண்ணணும். I mean built-in application form யூஸ் பண்ணணும். இதுவே LinkedIn வந்தீங்கன்னா இவங்க ஒரு ஃபார்ம் சிஸ்டம் வச்சிருப்பாங்க, கூகுள் வந்து அவங்க ஒரு ஃபார்ம் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அப்போ லீட் ஜெனரேஷன் கேம்பெயினாலே உங்களுக்கு வந்து ஃபார்ம்ஸ் ஒன்று தேவைப்படும், பிரைவசி பாலிசியோட லிங்க் தேவைப்படும். இது ரெண்டும் மேண்டேட்டரி. ஓகே, ஸோ இது ரெண்டும் கிளைண்ட் கிட்ட இருந்து பிரைவசி பாலிசி தேவையான லிங்க்கும் அதே மாதிரி லீட் ஜெனரேஷன் ஃபார்ம் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா லிங்க்டினோட அஃபிஷியல் லிங்க்டின் ஃபார்ம் லீட் ஜெனரேஷன் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு ரிலேட்டட் டு LinkedIn இருக்கக்கூடிய லீட் ஜெனரேஷன் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்.